ஹாய் மக்களே, வெல்கம் டு தமிழ் கேமிங் 2.0. இன்றைக்கி நம்ம 4th பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் நம்ம நம்மளுக்கு தேவையான சின்னதாக ஒரு வீடு கட்ட போகிறோம். சர்வைவலுக்கு தேவையான வீடு. ஆரம்பமே விடியுது. அங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குல்ல, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சும்மா நான் க்ரியேட்டிவ்க்கு போய் கட்டி பார்த்தேன். ஆனால் அதை இப்போ நம்ம ஃபுல்லாக கட்டி முடிக்க போகிறது இல்லை. இப்போ ஒரு புது வீடு கட்ட போகிறோம். எவன்டா இவன்? ஓஹோ, இப்படி கூட எந்திரிக்க வைக்கலாமா இவனை? நம்ம தான் இவ்வளோ நாள் அடித்து எழுப்பிட்டுருக்கோம். தம்பி, நீ நாளைக்கு வந்து தூக்கிக்கப்போ. ஒரு 2 பேரும் ஒரே பெட்லையா தூங்கணும்? இல்லையே, அந்த ஸ்னோலாம் இருக்கா. இப்போ நம்ம இந்த கோல்டு தான். சரி, இப்போ நம்ம கேவ் மைனிங் தான் போக போகிறோம். கோழி இருக்குது. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆமாம், நம்ம அன்றைக்கி விதைச்சோமே, 3rd பார்ட்டில் விதைச்சதை காணோம். வேர் ஆர் யூ, ஐ சீ யூ. என்ன மக்களே, அந்த இடத்த காணோம். அங்கே இருக்கு. ஓகே. ஐயோ, அப்பாடா, ஹார்ட்டு போகலை. ஆமாம், நம்ம விதைச்சது எங்கே? அங்கிட்டு இருக்கு நம்ம விதைச்சது. ஆஹா, எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கே. சரி, நம்ம இப்போ கேவ் மைனிங் தானே போக போகிறோம். இந்த வில்லேஜில் இதுதான் பெரிய வீடு. இந்தோ இங்கே இருக்குது. நான் இப்போ க்ரியேட்டிவ்க்கு போய் ட்ரை பண்ணேன். ஃபுல்லாக கட்ட முடியலை. ஆனால் இந்த வீடை இப்போ நம்ம கட்ட போகிறதில்ல. இப்போ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கேவ் மாதிரி இருந்தால் கூட நான் அதை தோண்டி இது பண்ணிடுவேன். இருங்க மக்களே, ஒரு சின்னதாக ஒரு கேவ் மாதிரி தேடிட்டு உங்களை பார்க்குறேன். மக்களே, இப்போ நம்ம இந்த இடத்துல தான் கோபிள் ஸ்டோன் மைன் பண்ண போகிறோம். இவங்க இது கோபிள் ஸ்டோன் தானா? கோபால் ஸ்டோன். இது தோண்டி எடுத்துட்டேன். இது என்ன ஸ்டோன் பார்த்துக்கலாம். கோபிள் ஸ்டோன் தான். ஓகே, இந்த ஸ்டோனில் கட்டலாமா இல்லாட்டி இந்த ஸ்டோன்லேயே கட்டலாம்? ஓகே, இந்த ஸ்டோன்லேயே கட்டலாம் மக்களே. இங்கே பாருங்க, ஸ்டோன்லாம் எவ்வளோ வேகமாக உடைக்குதுன்னு. ஸ்டோன்லாம் இவ்வளோ வேகமாக உடைக்குது. அந்த உட்டை உடைக்காதா இது? நேற்று எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த உட்டு உடைக்கிறதுக்கே. பிக்காக்ஸே நல்லா தூண்டுவோம். ஒரு 400 போதும். அவ்வளோ பெரிய வீடெலாம் கட்ட போகிறதில்ல. ஒரு 20 வேணாம், 30 40 அந்த மாதிரி போதும். ஐயோ, கீழே விழுந்துட்டேனே, அம்மா வலிக்குது. ஐயோ, திருப்பி கீழே விழுவுறேன். பரவாயில்ல, இங்கே இருக்கிறத தோண்டுவோம். பாருங்கள், எவ்வளோ வேகமாக உடைக்குது ஸ்டோனெல்லாம். இவ்வளோ வேகமாக உடைக்குது. ஓகே, இப்போ நம்ம இன்வென்ட்ரியில் போய் பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. 37 இருக்கா? சரி, ஒரு 40 வரைக்கும். 37, 38, 39, 40. இப்போ பாருங்கள், 40 இருக்கும். ஓகே மக்களே, இப்போ நம்ம ஒயிட் கலரில் அந்த மரத்தை உடைக்க போகிறோம். ஒயிட் கலர் மரம் தான். ஒயிட் கலர் மரம் இங்கிட்டலாம் இருக்குமான்னு தெரியலையே. அப்பாடா, அங்கே ஒன்று இருக்குது. அங்கே 1 இல்லை 2 இருக்குது. இல்லை, நிறையாவே இருக்குது ஒயிட் மரம். எங்கள் இன்வென்ட்ரியில் என்னோட ஆக்ஸே இல்லையாடா என்கிட்ட. படுபாவிகளா, இதை தூக்கி இங்கே போட்டு ஆயுதங்கள் ஆக்ஸ் வேணும் எனக்கு. போங்கடாடே, இதுக்கு நான் ஒயிட் கலர் மரத்து. ஆமாம், இப்போ எப்படியா இருந்தாலும் எனக்கு கிராஃபிங் டேபிள் தேவை. மக்களை பாருங்கள் மகளே, மரத்தை எவ்வளோ ஸ்லோவாக உடைக்குது. இன்னும் சுத்தியில் வச்சு உடைச்சு பார்ப்போம். சுத்தியில் கூட வேகமாக உடைக்குது.
நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆக்ஸ் செய்ய போகிறேன். கிராஃபிங் டேபிள் எடுத்துக்கோ, ஒன்று தான் எடுப்பேன் நான். அன்னைக்குப்பா என்னடா 2 இருக்குது, ஏன் ஓவர். ஓகே, இதுக்கு பதிலாக்கலாம், ஃபிங்கர் ஸ்டீலுக்கு பதிலாக போ. இதுக்குள்ளே போய் எப்படியா இருந்தாலும் மன தேவை. ஓகே, வால் இருக்கா? அதே ஓகே, ஒரு ஆக்ஸ் கிடச்சிச்சு. நான் கோபிள் ஸ்டோன் வச்சு பண்ணியிருப்பேன். எத்தனை இருக்கு கோபால் ஸ்டோன்? என்ன ஐயோ, ரெக்கார்டிங்கு என்னாச்சு? ரெக்கார்டிங்கா ரொம்ப சுத்தமாக மக்களே. அப்பாடா, ரெக்கார்டிங் இருக்குது. நல்ல வேலை பயந்துட்டேன் ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடுச்சோன்னு. இது தோன்றதுக்கே 2 வருஷம் ஆயிரும் போல. இருங்க, இதை வச்சு தோண்டுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஸ்டோனை எவ்வளோ சீக்கிரமாக மைண்ட் பண்ணுச்சு, இதை எவ்வளோ லேட்டாக மைண்ட் பண்ணுது. என்னதான் வச்சுருக்கானுங்களோ. ஒரு மரத்தை வச்சு ஒரு மரத்தையே தோண்ட போகிறோம். ஆமாம், சரி, இதே தோண்டும், புதுசு தானே, பார்த்துக்கலாம். ஓகே, இதையும் தோண்டியாச்சு, இதையும் தோண்டியாச்சு, இதையும் தோண்டியாச்சு. ஓகே, தோன்றா. இங்கே பாருங்கள், இது கூட ரொம்ப வேகமாக தோணுது. ஆமால, பீக்காக்ஸை வச்சு நம்ம எதுக்கு பிக்காக்ஸை வச்சு லூஸு மாதிரி நான் இது தோண்டிட்டேங்க மரத்தை. விட்டு 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 விட்டு. இது மட்டும் அந்த மரத்தோட ஓனர்லாம் பார்த்தானுங்க, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. ஓகே, எத்தனை மரம் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? 14 மரம் கிடச்சிருக்கியா? ஓகே, இதுவே போதும். பாய் மக்களே, இந்த வீடியோவை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.